வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை அங்கே தான் வந்திருக்கோம். சேலம் மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீ முட்டுமலை முருகன் கோயில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் அவங்களுக்குன்னு தனியாகவே ஒரு ஸ்பெஷலாக ஒரு லைன் வச்சுருக்காங்க. அதேமாதிரி கோவிலோட ஓப்பன் நேரம் பார்த்திங்கன்னா காலைல 6:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம லுங்கி, ஷார்ட்ஸு இந்த மாதிரி போட்டு உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லைன்னு இங்கே போட்டிருக்காங்க. மூலவர் சாமி தரிசனம் கிழக்கு வாசல் செல்லும் வழி இப்படியே போகணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வழியாக நம்ம போகலாம். இந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் போகணும். இந்த கோவில் கோபுரம் பார்த்திங்கன்னா இப்போ திருப்பணிகள் நிறைய நடந்திருக்கு. கோவிலுக்கு வந்தாச்சுங்க. பா, எவ்வளோ பெரிய முருகன் சிலை. கோவிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த பிள்ளையார் கோயிலில் சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகனோட பாதம், அந்த பாதத்தை பார்க்க போகிறோம். அந்த பாதத்தில் நம்ம கையை வச்சு நம்ம தலையால் வச்சு கும்பிட்டா நம்ம பாவம் தீரும்னு சொல்கிறாங்க. நாமளும் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். 2 மணிக்கு மேல் சோதனை வைத்திருந்தாலும் சாப்பிட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கோவிலோட வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய சிலை மலேசியாவில் தான் இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது தமிழ் கடவுள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முருகன் ஒரு தமிழ் கடவுள். தமிழ் கடவுளுக்கு வேற ஒரு நாட்டில் மலேசியாவில் பெரிய சிலை இருக்கணுமா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஊரில் ஏத்தாப்பூர், இந்த ஏத்தாப்பூர் சொல்லுவாங்க. இந்த ஊரில் இருந்த ஒரு உள்ளூர்வாசி கொஞ்சம் பணக்காரதான அவருக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்துச்சா. அதனால் அவர் தமிழ் கடவுளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஒரு சிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சியில் தான் இந்த இடத்த வாங்கி இங்கே கோவில் கட்டா சொல்கிறாங்க. ஆசியாவில் இருக்கிற முருகன் சிலையை விட கொஞ்சம் ஹைட்டாக கட்டணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை கட்டியே முடிச்சிருக்காங்க. 2016 பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பித்து 2022 இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ 2022 பார்த்திங்கன்னா ஸ்ரீ முட்டுமலை முருகன் சாமி சிலை தான் உலகத்திலே இருக்க பெரிய முருகன் சிலை.
இதுதாங்க லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம், முருகரை பக்கத்தில் பார்க்கலாம். இப்படி இந்த சேலம் மாவட்டத்தில் ஏட்டாப்பூர் ஊரில் இருக்கிற ஒரு தனி ஒருத்தரால் கட்டணம் தான் இந்த முத்துமலை முருகன் சுவாமி அந்த சிலை. நிறைய பேர் இங்கே லோக்கலில் உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவர் பேருக்காகவும் காசுக்காகவும் கட்டணம் தான் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருந்து போகட்டும். ஆனால் வந்து என்னன்னா அவங்க அப்படி சொன்னாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் சாமி சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா 126 அடியோட உலகத்திலே வந்து மிகப்பெரிய முருகன் சிலை. அது வந்து நம்ம இந்தியாவுக்கும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்த உள்ளூருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருமை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் சாமி சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஆன்மீக தலமாகவும் ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. ஒரு டெய்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்கு மேலே வந்து இங்கே வந்து சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த உள்ளூரில் இருக்கிற லோக்கல் மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன தொழில் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வருமானமும் வருது. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூருக்கு பக்கத்தில் ஏத்தாப்பூர்ன்ற இடம்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த ஏத்தாப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா அந்த மரவள்ளிக்கிழங்கு அந்த ஆராய்ச்சி நிலையம் கூட வந்து இங்கே தான் இருக்குது. ஜவ்வரிசின்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த பாயசம்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏத்தாப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் இந்தியா லெவலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உற்பத்தி செஞ்சு அந்த வந்து விற்கிறாங்க. இல்லைங்க, நம்ம இந்த ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவிலை சுற்றி பார்த்து எங்களுக்கு தெரிஞ்ச தகவலெல்லாம் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா முத்தல் அப்படின்னு வந்து ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. முடிஞ்சால் அதையும் வந்து சுற்றி பார்த்து வீடியோ போட ட்ரை பண்ணுறோம்.